அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் காபி சாப்பிட்டு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அடியாருக்கும் அடியேனே சிறந்தாண்ட வணக்கங்கள். நண்பர் பெரி மலர் அவர்கள் குடும்பத்தாருக்கும், அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், விசாலாட்சி அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும், அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் மெய்யமி ஆட்சி அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்களுடைய திருப்பாதங்களை வழங்கி இன்னைக்கு உரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க, நான் பேசுறேன். அதாவது திருப்புகழ் நான் சொல்றதுக்கு புதுசா ஒண்ணுமே இல்லை. நம்ம அறிஞர்கள் நிறைய பேர் திருப்புகழை பத்தி பேசியிருக்காங்க. திருப்புகழை பத்தி என்ன பேசலாம்ங்கிற நேற்று இரவு வரைக்கும் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. யாரும் போக மாட்டோம், நான் ஸ்பீச்சை கேட்கணும். நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் பாடுவேன். ஆனால் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். நேற்று தற்செயலாக நாங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவானியாச்சி, வாசன் தேவானியாச்சியும் உமா அசோக் அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி திருப்புகழ் பாடுறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதாவது நம்ம வலையில நம்ம திருப்புகழ்னு போட்டால் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏழுமொழியில் போட்டால் கூட 4 எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சிலது இப்போ மாடர்னா வருது, இப்போ ஏஐ வெர்ஷன்லாம் வந்துருக்கு. திருப்புகழை ஏஐல போடுறாங்க. இப்போ நிறைய வெர்ஷன் வருது. இப்போ நம்ம இங்கே வேற திருப்புகழ் பாடுறோம். எப்படி பாடுறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நம்ம ராகத்தோட பாடணுமா இல்லை தாளத்தோட பாடணுமா? தாளத்தோட கட்டாயம் பாடணும். ஏன்னா அருணகிரிநாதர் எழுதுனே சந்தத்தில் எழுதினார். அப்போ நம்ம ஒரு சிந்தனைக்கு தோன்ற ஆரம்பிச்சு, அருணகிரிநாதர் எப்படி திருப்புகழ் பாடியிருப்பாரு? அப்போ அவர் இந்த காலகட்ட ரெக்கார்டிங் எதுவுமே இல்லை, எப்படி பாடியிருப்பாருன்னு ஒரு கேள்வி வந்து அருணகிரிநாதர் சிவனை நோக்கி கைலாய திருப்புகழ்னு ஒரு பாடிக்காரு. அதுல அவர் பாடிக்காரு, புனியதனே பிரபுவான புகழில் வித்தகர் போல அமிர்தகவி கொடைபாட அடிமை எனக்கு அருள்வாய். புகழையில் வித்தகர் போல, புகழினா என்ன? புகழை சீர்காழிக்கு 12 பேர் இருக்கு. சீர்காழி, தோணிபுரம், பிரம்மபுரம் எல்லாம் உங்க தேவாரத்தில் வரும். எல்லா தேவாரத்தில் வரும். சீர்காழியில் வித்தகர் போல. சீர்காழி வித்தர் யாரு? திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் போல பாடணும்னு கைலைநாதரை நோக்கி எனக்கு அருள் கூறி வாங்கி பாடுகிறார். அதையே திருஞான சம்பந்தர் போல பாடணும். அப்பர் பாடியிருக்காரு, சுந்தரர் பாடியிருக்காரு, மாணிக்க வாசகமாக பாடியிருக்காங்க. அது என்ன ஸ்பெஷல்? திருஞான சம்பந்தர் பற்றி பாடணும். திருஞான சம்பந்தம் தமிழ் ரொம்ப உயர்ந்த தமிழ். ஆனால் எல்லா அந்த நாயன்மார்கள் எல்லாமே பாடுறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த தமிழ். திருஞான சம்பந்தர் அழுது பாடுனா தேவாரம். இப்போ நம்ம தேவாரம் பாடுறோம். பிறகு திருஞான சம்பந்த பெருமானை எப்படி தேவாரம் பாடணும்னு சொல்லியிருக்காரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடணும். நம்ம எப்போ பாடினாலும் காதலாகி கசிந்து நம்மளை அறியாமல கண்ணீர் எப்போ வருதோ நமக்குள்ள அந்த இறைவன் இருக்காருன்னு அர்த்தம். அந்த திருஞான சம்பந்தர் போல பாடணும். நான் குரலை பற்றி பாடணும். நம்ம அறியாமல நம்ம கண்ணீர் வரணும். நீங்க திருப்பூர் பாடுறீங்க, நான் சொல்றேன் நான் ஏன் இந்த டாபிக் வரேன்னு. திருப்பூர் பாடுறீங்க, அதாவது நமக்கு ரொம்ப நாள் நமக்கு ஒரு யோசனை இருக்கும். அப்புறம் திருஞான சம்பந்தர் வேற என்ன பண்ணாரு? நிறைய அருளாளர்கள் பாடியிருக்காங்க. காதலாய் கசிந்து எல்லாரும் பாடலாம். நம்ம முருகன் சொன்னாலே கண்ணீர் வரும். திருஞான சம்பந்தருக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் தாளம் போட்டு பாடியிருக்காரு. அதாவது திருக்கோலக்காங்கிற ஊர்ல மடையில் வாழைங்கிற ஒரு பதியம் பாடும் பொழுது
அம்பாளும் சிவனும் பார்த்து ஐயோ இந்த சின்ன பிள்ளை தானே, ஒரு 4 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. கை தட்டி பாடும் பொழுது கை செவந்து போச்சான். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து சிவபெருமான் வந்து உலோகமாக தங்க உலோகமாக வந்து கையில சேர்ந்தாங்க. அதுக்கு வந்து நீங்க தங்கத்தை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா சத்தமே வராது. நீங்க ஆச்சரியம் தட்டி பாருங்க, யாராவது கையில போய் எந்த சத்தம் வராது. ஏன்னா தங்கத்துக்கு அந்த ஒரு தன்மை உண்டு. இரும்புக்கு சத்தம் வரும், மற்ற உருவத்துக்கு சத்தம் வரும், தங்கத்துக்கு மட்டும் சத்தம் வராது. அந்த தங்கத்துல வந்து அம்பாள் வந்து ஓசை நாயியாக வந்து திருஞான சம்பந்தர் கையில. இப்பதான் அதுக்கு பேர் நம்ம தாளம்னு சொல்றோம். திருத்தாளம், பொற்தாளம் சொல்றது. சமீப காலத்துல அது வந்து ஜிங்கி சக்கு இல்ல, ஜால்ராவும் இல்ல. அது ஜால்ராங்கிறது அது ஒரு வடநாட்டு கருவி, ஒரு நார்த் இந்தியன் கருவி. அது ஜால்ரா தான். நம்ம யாரு ஆட்டுறாங்களோ அது படி ஆடுவாங்க, ஜால்ரா மணி இருக்கும். இதுக்கு பேரு திருத்தாளம். நீங்க யாரு கேட்டாலும் சொல்லுங்க, திருத்தாளம் பொற்தாளம், ஜிங்கி சக்கு இல்ல. திருத்தாளம் பொற்தாளம். இப்போ வந்து சரி, திருஞான சம்பந்தர் இப்படிதான் தேவாரத்தை பாட்டிருக்காரு. எம்பெருமான் அவர் வந்து எம்பெருமான் உடனே இசைச்சிருக்காங்க. இப்ப நீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீங்க வாங்க. இப்ப நீங்க திருப்பூர் பாடுறீங்க, அதே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்களும் அதே தான் பண்றீங்க. நான் பல தருணங்கள்ல எனக்கு இறைவன் அருளால இங்க பங்கேற்கிற அனுபவம் கிடைச்சிச்சு. நீங்க எல்லாருமே கை தட்டி அந்த ஒரு ஈடுபாடோட காதலாகி கசிந்து, உங்களுக்கு உள்ளுக்குள்ள கண்டிப்பா காதலாகி கசிந்து காலபத்தம் ஆட்சி வந்து அவங்க பாடிட்டு இருக்கும்போது கை தானா தட்டுது. நம்ம வந்து கை தட்டுறது சும்மா ஒரு பீட்டு, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன். அது வந்து யோகிக், அது ஒரு யோகிக். நம்ம அது ஒரு முத்திரை. நம்ம ஏன் வணக்கம் சொல்றோம்னா 5 குணங்களையும் அது கட்டுப்படுத்தும். நீங்க கைதட்டி போகும்போது உங்களுக்கு வந்து எல்லா ஃபோக்கஸும் உங்களுக்கு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். அதான் எல்லாருமே பாடும் பொழுது முடிஞ்சவங்க கைதட்டி பாடுங்க. நீங்க கைதட்டி பாடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு, நீங்க எல்லாருமே நமக்கு வந்து நமக்கு திருப்புகழோ தேவாரமோ நமக்கு கடவுள் வந்து குரு தான். குரு நம்ம பாடல் முறைக்கு வந்து தமிழ்ல வந்து வாய்ப்பாடுன்னு பேர். நம்ம பாட்டு கத்துக்கிறோம்னு சொல்ல மாட்டோம். நம்ம இப்பதான் நம்ம பாட்டு கத்துக்கிறோம்னு சொல்றோம். வாய்ப்பாடுனா என்ன? வாயால பாடுறது. எப்படி பாடுறது? இது வாயால பாடுறது. பாட்டுங்கிறது போற்றுதலுக்கு உரியது. நம்ம வந்து பாட்டுக்குரியவன்னு சொல்லுவோம். போற்றுதலுக்குரியவன் சிவனை நம்ம போற்றுதலுக்குரிய பாட்டு தலைவன் போற்றுதலுக்குரியவன். வாய் என்பது உண்மையை போற்றுவது. உண்மையை போற்றுவதுதான் வாய்ப்பாடு கத்துவது. நம்ம எப்ப நம்ம வந்து உண்மையை போற்றி பாடுறோமோ அது வந்து வாய்ப்பாடுன்னு பேரு. அது யார்கிட்ட கத்துக்கிறது? அது குரு வேணும். புக்கெல்லாம் ஏன்னா ஏன் குரு வேணும்னா குருட்ட பத்தி நம்ம சந்தேகம் கேட்டுக்கலாம். நம்ம புக்கை திறந்தோம்னா இட்ஸ் ஓப்பன் டு அவர் இன்டர்பிரிட்டேஷன் இல்லையா? ஸோ அதனால நீங்க உங்க குரு நீங்க பாருங்க. நான் பெரிய முதல்ல சந்திச்சதுல பாடினது முருகன் கோயில் தான் இல்லையா? டிசி முருகன் கோயில் அந்த பஜனை தான். அப்போ வந்து ஒரு 2 hours பஜன் ஆரம்பிக்கும் போது ஒரு டெம்போ இருக்கும். எல்லாருக்கும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துல டெம்போ இறங்கும். ஏன்னா நமக்கு உடம்பு துணிக்காத இது டெம்போ டபுள் ஆச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டபுள் ஆச்சு. பஜன்னா அப்படிதான் இருக்கணும், கூட்டு வழிபாடுனா அப்படிதான் இருக்கணும். நீங்க எல்லாருமே உங்க குருவை பார்த்து நீங்க அந்த 108 பாடும்பொழுது எல்லாம் அதே ஒரு டெம்போ நீங்க பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தொடரணும். இது 100வது ஒரு மைல்ஸ்டோன் தான். ஒரு மைல்ஸ்டோன், அருமையான மைல்ஸ்டோன். நீங்க உங்க குரு சொல்லுங்க. இந்த வாய்ப்பாட்டை மற்றவங்களுக்கும் நீங்க போய் பரப்பணும் தான் என்னுடைய இது வந்து நம்ம திருப்புகழ் நிறைய சொல்லியிருக்கோம். அது வந்து அன்னை சொல்லியிருக்காரு வேல்வகுப்புல, சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்தவரை அறுத்தறிய உருக்கியது மரத்தை நிலை காணும். நமக்கு எந்த துன்பமும் வராது. நம்ம துன்பம் வந்து வெளிலிருந்து வர வேண்டாம். நம்ம நினைக்கிறதே துன்பம் தான். இது எந்த துன்பமும் வராது. நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும். இந்த மெசேஜ் நீங்க எல்லாருக்கும் பார்க்கணும்.
இந்த இந்த குடும்பம் மேலும் பெருகணும். அண்ணன் சுப்பிரமணியம் அண்ணன் வந்து 2009 கிட்டுக்குடி முருகதாஸ் அவங்க வாயிலாக அவங்களுக்கு வாயிலாக இந்த பாடி இப்பொழுதுக்கு சங்கரபடமே 6 இருக்கு. இது வந்து 8 கடை இருக்கு. 8 ஓசூர்ல ஒண்ணு, டெல்லியில ஒண்ணு, மும்பைல ஒண்ணு, ரிச்மண்ட் ஒண்ணு. இது பேர் வேணும். உங்க 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 வார்த்தையில எவ்வளவு பேர் வேணும். ஸோ அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களோட சேர்ந்து, அதாவது திருவாசகம் உங்களுக்கு பக்தி வலையில் படுவோன்காங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து பாடும்போது நம்ம அது வந்து அப்புறம் சொல்லியிருக்காரு அவர் வந்து போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பெண் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மரப்பெரியோடும் கலியுணவர் கட்டி 81 வயசுல அப்பருக்கு வந்து திருக்கைலாய் காட்சி பார்க்கணும்னு ஆசையான். அப்போ வந்து சிவருமன் வந்து நீ திருவிழாவா அப்ப அப்பனால ரொம்ப நடக்க முடியல. அப்பன்னு சொன்னா போதோடு நீ சுமந்தேத்தி அவங்க வந்து எல்லாம் பாடிட்டே போறாங்கன்னா அப்புறம் அதோட நம்ம இப்ப கூட்டத்தோடு கோவிந்தாமரம் அந்த மாதிரி தான் யாதும் சுவடு, நம்ம கால் சுவடு பண்ணாமலே நம்ம எங்க போய் சேர்க்கணுமோ அதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால எல்லாரும் இன்னைக்கு நாளைக்கு தான் வந்திருக்கேன் உங்களோட சேர்ந்து. நானும் இந்த இறையோட கலக்காம வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும்